ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த சுகர் பிரச்சனை தாங்க தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இந்த உலகத்தில் பார்க்கட்டாயன்னா இது மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது பார்த்திங்கன்னா டாக்டரோட ரிப்போர்ட். ஆக்சுவலி சுகர் ரிப்போர்ட்டுங்க. அதாவது 11/8/2026 அன்னைக்கு இந்த சுகர் ரிப்போர்ட் வந்தது. என்ன ரிப்போர்ட்டில் வந்ததுன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு 156 அப்படி இருக்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் காமிச்சிருக்கு. அப்படின்னா யூரின்லேயும் சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே அதிகமாக ஃபுல்லாகவே ++, டபுள் +, 4+ அப்படின்னு வந்துடுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சு, என்ன கிட்னி, ஹார்ட் அட்டாக்கு இப்படின்னு எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலாக கிட்டவே வந்துடுச்சு அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாங்க. உடனே கம்பல்சரி 3 வேளையும் 3 டைம்ஸும் இன்சுலின் எடுத்தே ஆகணும்னு நிற்கிறாங்க. உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்க பேஷண்ட்டுனா, தயவு செஞ்சு இன்சுலின்லாம் வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வீட்டில் கேட்டுட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா என்னடா சுகர் இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சா அப்படின்னு ஒரு பிரச்சனை மனசில் ஓடுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறவங்க எப்படி வந்ததுன்னே தெரியாது, அறிகுறியே சுத்தமாக இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு மயக்கம் வருது, மயக்கம் வந்தோடனே டயர்ட்னஸ் வருது, அந்த டயர்ட்னஸோட ஒரு ஸ்கின் அலர்ஜி அவங்க ஃபேஸில் டாட்டாக வருது. சரியா? அதை வச்சு தான் அவங்க டாக்டரே பார்க்க போகிறாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது. ஆனாலும் அவங்க அழறாங்க. எனக்கு எப்படின்னு தெரியலையே, எப்படி வந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு அறிகுறியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொஞ்சம் கூட பயப்படாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன 13 நாள் டைம் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நான் தர இந்த டேப்லெட்டை போடுங்க. சப்போஸ் அது குறைஞ்சிச்சின்னா ஓகே, பட் குறையிலன்னா நீங்கள் இன்சுலின் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதோட அந்த பேஷண்ட்டு என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது. அதனால் யூடியூப்பில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே தான் ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காரு குதிரைவாலி அரிசியை. புரியுதா உங்களுக்கு? அந்த குதிரைவாலி அரிசியை 10 நாளைக்கு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ரிசல்ட்டை போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேஷண்ட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல், அதாவது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, அந்த நம்பிக்கையோட அன்னைக்கு நைட்டே அந்த குதிரைவாலி அரிசியை அவங்க உணவாக எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரைஸ் எடுத்து, அதாவது ஒரு அரை டம்ளருக்குள்ளவே ஒரு வேளைக்கு எடுக்கிறதா இருந்தால் அப்படி தாங்க எடுக்கணும். அதுவே அதிகமாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் அந்த அரை டம்ளருக்குள்ளே எடுத்து நல்லா அலசிடுறாங்க. அந்த அரிசியை ஒரு 4 முறை நல்லா அலசணும். சரிங்களா? அந்த குதிரைவாலி அரிசி எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும், மணல் மாதிரி ரவை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த குதிரைவாலி அரிசி. ஓகேங்களா? இந்த அரிசி கொஞ்சமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா சுடுதண்ணி காய வச்சு கொஞ்சம் இல்லை, ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த கொஞ்சமாக அரிசி அதில் போட்டு நல்லா கஞ்சாக காய்ச்சி குடிக்கக்கூடாதுங்க. என்ன கொஞ்சம் திக்காகிடும். ஓகேவா? திக்கானால் டீஸ்பூனில் தான் சாப்பிட முடியும், அள்ளியும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி அதை நல்லா காய்ச்சி உப்பு இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சமாக நம்ம உப்புமா தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி
காய்ந்த வரமிளகாவை 2 கிள்ளி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அதை தாளிச்சிக்கிட்டு இந்த வேக வச்ச அந்த அரிசி எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சூடாக. ஓகேவா? இதுதான் அவங்க முதல்ல ஆரம்பித்த, அதாவது சுகர் வந்து முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்க. 2வது நாளும் டாக்டர் சொன்ன மாதிரி 3 வேளை எடுத்துக்கணும்னாங்க இல்லையா? அதனால் செகண்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறாங்க, இதே ப்ராசஸை மறுபடியும் செய்கிறாங்க. செய்யும் போது ஒரு முட்டை, அதாவது மஞ்சள் கருவை எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டை எடுத்து ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க அவிச்சு. அதுக்கு அடுத்தது கீரை, என்ன கீரை கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அப்புறம் பாலக்கு, அதுக்கப்புறமா சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லிட்டு ரொட்டீனாக வாரம். ஓகேவா? அந்த வாரத்தில் ஒரு கீரையை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வெங்காயம் போட்டு அதே மாதிரி தாளித்து கீரையை எடுத்து வச்சுக்குவாங்க பொரியலுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு நல்லா கட் பண்ணி அதை ஒரு பொரியலாக எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த குதிரைவாலி ரைஸோட இந்த 2-3 பொரியல் சேர்த்து ஒரு முட்டையை சாப்பிட்டு ஆஃப்டர்நூனும் அதே ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. நைட்டு எப்பவும் போல் உப்புமா, இந்த குதிரைவாலி ரைஸ்லேயே அதையே எடுத்துக்குவாங்க. வேணும்னா சாம்பார், இப்போ வீட்டில் எல்லோரும் மற்றவங்களாம் சாப்பிடணும் இல்லையா, அவங்களுக்காக இந்த ரைஸ் மட்டும்தானே மாறும். அப்போ அந்த சாம்பார் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதனோட கலந்து டீஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இடையில பார்த்திங்கன்னா நாவல் பழம் சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக கொய்யா பழம் சாப்பிடுவாங்க. இந்த கொய்யாவில் பார்த்திங்கன்னா பழமாக இருக்கக்கூடாது, காயாக இருக்கணும். அந்த துவர்ப்பு தன்மை தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைக்கிறது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி துவர்ப்பான பொருள்களை சாப்பிடுங்க. இது வந்து பழமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து ஃபைபர்ஸ். இதை தவிர்த்து நம்ம மாதுளம்பழம் கூட சாப்பிட்லாம், ஏன்னா அதில் நல்ல ஃபைபர் இருக்குது. மாதுளம்பழம் சாப்பிட்ற ப்ராசஸ் எப்படின்னா, மாதுளத்தை நம்ம என்ன பண்ணணும், எந்த பழத்தையும் ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடாது. அதில் இருக்க மாதுளம்பழத்தை பிரிக்கும் போது அதில் ஒரு எல்லோவாக ஒரு லேயர் வரும் உள்ளே, தெரியும்ல? அந்த லேயரை எடுத்து அந்த பழத்தோடு சாப்பிட்டிங்கன்னா நல்ல துவர்ப்பு சக்தியாக இருக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இது 2 மட்டும் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. பழ வகைகளில் நாவல் பழமும் ப்ளஸ் இந்த கொவ்வா பழமும். அது கூட சீனி பழம்னு ஒன்று இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காய் தெரியல, அதே மாதிரி இருக்கும், ஆனால் ரெட் கலரில் இருக்கும். இது வந்து சிங்கப்பூர் சீனி பழம் சொல்லுவாங்க, நெய் பழம் சொல்லுவாங்க, சுகர் பழம் சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மரம், நர்சரியில் கிடைக்கும் அந்த மரம். ஸோ அந்த பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த 3 பழத்தை தவிர அவங்க வேறு எதுவும் சாப்பிடலை. ஓகேங்களா? இது வந்து எப்போ சாப்பாடு சாப்பிட்ட உடனே சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இடையில சாப்பிட்டுக்குவாங்க. ப்ளஸ் இந்த ரைஸ் சாப்பிட்றதுனால, இந்த குதிரைவாலி ரைஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து எப்படின்னா பேலன்ஸ் பண்ணும். இடையில பசிக்காது, நிச்சயமாக பசிக்காது. சுகர் பேஷண்ட்டையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், டக்குன்னு பசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது பசிக்காது. அதே போல் சப்பாத்தி எடுத்தாலும் ஒரு சப்பாத்தி தான் எடுப்பாங்க, ஏன்னா சப்பாத்தியும் மாவு தான், அது சீக்கிரமாக போய் சுகரில் குளுக்கோஸில் கலக்கும். ஸோ அதனால் சப்பாத்தியும் எடுக்காதீங்க. ப்ளஸ்ஸு அரிசி மாவு இட்லி எடுக்காதீங்க. வேணும்னா இந்த குதிரைவாலி ரைஸ்லேயே நம்ம இட்லி கூட செஞ்சுக்கலாம், இடியாப்பம் கிச்சடி செஞ்சுக்கலாம், பிரியாணி செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழம்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த பீசஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க டயட்டை இந்த 10 டேஸ், அவங்க சொன்ன 10 டேஸை விட 8 டேஸ்லேயே முடித்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் தெரியுதா? இதுதாங்க பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காவை 2 நெல்லிக்காய் எடுத்து இதனோட
விதையை மட்டும் எடுத்துருவாங்க. இப்படி நீல நீல வாக்கில் கட் பண்ணி இதனோட விதையை மட்டும் எடுத்து போட்டு இதன் கூட கொஞ்சமாக இஞ்சி, ஏன்னா சுகர் வந்திருக்கிறவங்க இஞ்சியை கம்பல்சரி எடுத்துக்கணுங்க. அதனால் இஞ்சி கொஞ்சமாக இதில் போட்டு இதில் லைட்டாக பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடின்னு அடித்து மிக்ஸி ஜாரில், ஜூஸ் ஜாரோ மிக்ஸி ஜாரோ எது கிடைச்சாலும், இந்த ஒரு இதுவும் மட்டும்தாங்க நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அதனால் அதை நல்லா அடித்து காலையில் ஒரு 10 மணி இல்லை 11 மணிக்கு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் ஜூஸாக. 1 டம்ளர் ஜூஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சிட்ட உடனே முகம் கழுவி பல் துலக்கி இந்த பூ தருதுங்களா, இது தாங்க இந்த பூ பார்த்துருக்கீங்களா? இந்த பூ தான் நித்திய கல்யாணி பூ சொல்லுவாங்க. இதில் ஒரு 10 பூ இல்லை 15 பூ எடுத்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் வந்து 1/2 டம்ளர், அதாவது இந்த பூவை அதில் அலசிட்டு போட்டுட்டு 1/2 டம்ளர் ஆகும்போது வெதுவெதுப்பாக நீங்கள் வந்து அதை எடுத்து குடிக்கலாம். அதை தினமும் குடிச்சிட்டு வரணும். இந்த இலை இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்காக இதை நான் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த பூவை பறித்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு தினசரி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க ஆரம்பிக்கலாம். இதை குடித்து முடித்த உடனே தான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1 ஹவர் கழிச்சோ இல்லை 1/2 ஹவர் கழிச்சோ நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மறக்காமல் நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டே இருக்கணுங்க. குதிரைவாலி ரைஸ் சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு உடம்புல அந்த குளுக்கோஸ் லெவல்லாம் இருக்கும், அந்த உப்பு அதெல்லாம் இருக்குது. எல்லாமே என்னன்னா யூரின் மூலிமா பாஸ் ஆகிடும். உங்களுக்கு அடிக்க அது அந்தது நீர் வெளியேற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ரைஸே. அது மட்டும் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து யூரின் போயிட்டே இருந்தால் சுகர் போயிடுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. கம்பல்சரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வச்சிங்களேன், அதில் ஒரு 5-6 லிட்டராவது நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி. ஆக்சுவலாக சுகர் வந்தவங்களுக்கு தொண்டை வறண்டு போயிடும், நாக்கு வறண்டுடும். சரிங்களா? அதனால நீங்கள் அந்த தண்ணியை விடாமல் குடிச்சிட்டே இருக்கணும். இந்த ஜூஸ் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே இந்த காயை வந்து இந்த நெல்லிக்காவை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பாருங்களேன், நம்மளுக்கு அந்த உமிழ்நீர் தானாக சுரந்துகிட்டே இருக்கும். உமிழ்நீர் சுரக்க அது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு அந்த ஈரம் வந்து நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான். அதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கேரட் ஒரு நாளைக்கு, பாகற்காய் ஒரு நாளைக்கு. பாகற்காய் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காயை கட் பண்ணி அலசி வேக வச்சு அதில் உப்பு போடாதீங்க, வெங்காயம்லாம் போட்டு தாளிக்காதீங்க. அப்படியே வெந்த உடனே சும்மா ஒரு 1/2 கப் பாகற்காய் எடுத்து வச்சு அதில் ஒரு ஃபோர்க்கை வச்சுக்கிட்டோ டீஸ்பூனை வச்சுக்கிட்டோ 2 நடந்துக்கிட்டே நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதை தவிர்த்து காலையில் சாப்பிட்ட உடனே சரி, மதியம் சாப்பிட்டாலும் சரி, நைட்டு சாப்பிட்ட உடனே சரி, 3 வேளையும் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கம்பல்சரி நடந்தே ஆகணும். நீங்கள் நிச்சயமாக நடந்து தான் ஆகணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம நடைப்பயணம் கண்டிப்பாக வேணும். எப்போ வேணும்னா ஒரு 11 மணி அளவுலையும் காலையில் நீங்கள், அதாவது மார்னிங் எழுந்த உடனே வாக்கிங் போகலாம். அப்படி போக முடியாத நபர்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஃபோன் கால் பேசிக்கிட்டோ என்னமோ அப்படியே நீங்கள் வந்து நடக்கலாம். நீங்கள் நடக்கும்போது உங்களோட ஸ்டெப்ஸ், அதாவது சுகர் பேஷண்ட் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம். அவங்களோட வயசு, அவங்களோட வெயிட்டை பொறுத்து இருக்குது. ரொம்ப ஏஜ்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து இப்போ 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும்னா நம்மளுக்கு 1250 1500க்குள்ளே ஸ்டெப்ஸ் நடந்தால் 1 கிலோமீட்டர் தூரம்னு அர்த்தம்.
இதே வந்து 1/2 கிலோமீட்டர்னால் அதில் பாதி ஓகேங்களா. ஒரு 500 ஸ்டெப்ஸோ இல்லை 600 ஸ்டெப்ஸோ நடந்தீங்கன்னாவே ஒரு நாளைக்கு போதுமானது. அது வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு. யங்கஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 12,000 கூட பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதாவது காலை மாலை 2 வேளையிலையும் உங்களோட நடைப்பயிற்சியை நீங்கள் கொண்டு வரலாம். அது எப்படி காலையில் எப்படி கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கிறது, ஈவினிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட மொபைலில் இப்போ எவ்வளோ ஆப் இருக்குது. நான் ஒரு ஆப் சொல்கிறேன், எஃப்ஐடி ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் ஃபிட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஹார்ட் போட்டிருக்கும், அதில் ஃபிட்டுன்னு எழுதியிருக்கோம். அந்த ஆப் எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் நடக்கும்போது மட்டும் ஆன், அதாவது அதுவே ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் நடந்தாலே அதனோட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கவுண்டிங் அதுவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. மார்னிங் இப்போ 4,000 5,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்து விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் நடந்து விட்ட பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை, அதில் உங்களோட கவுண்டிங் இருக்கும். அதே போல் ஈவினிங் டைமில் நீங்கள் நடக்கும்போது உங்கள் கையிலே தான் அந்த மொபைல் வச்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது கையிலையோ இல்லை பேக்கெட்லேயோ வச்சுக்கணும், உங்களோடவே வச்சுட்டு நடந்தீங்கன்னா மீதி கவுண்டிங் அதனோடவே ஆட் ஆகிடும். அப்போயே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம எவ்வளோ கவுண்டிங் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நடக்கும்போது உடனே வந்து நீங்கள் நடந்துட்டு உடனே உட்காரக்கூடாது, உடனே படுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது ஸ்லோ மோஷன்ஸில் கொஞ்சம் தூரம் இப்படி அப்படின்னு நடந்துட்டு லைட்டாக, ஓகேங்களா. நம்ம ராட்டனெல்லாம் சுற்றணும்னு நினச்சிக்கோங்களேன், உடனே ஸ்டாப் ஆகாது. அதாவது நம்ம இந்த ஊஞ்சல் விளையாடும் போது கூட சரி, நம்ம வேகமாக ஆடிட்டே இருப்போம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து தான் நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நடைப்பயணம் பண்ணும் போதும் வேகமாக நடந்துட்டு நம்ம மூச்சு ஹார்ட் பீட் அடிக்கிற அளவுக்கு வேகமாக நடந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல உக்காடுறோன்னு சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு தான் நீங்கள் உட்கார ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் வந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும்னா நடக்க ஆரம்பிச்சிடலாம். முடியலன்னா விட்டுடலாம். அப்படியும் இல்லை, நீங்கள் நடக்கும்போது கம்பல்சரி ஷூஸ் போட்டிருக்கணும். ஆமாம், ஷூஸ் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த லெக் மூமெண்ட் ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா, இல்லை பெண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக ஷூஸ் போடணும். ப்ளஸ் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா காலையில் ரோட்வேஸில் நடப்பாங்க ஸ்ட்ரைட்டாக. ஆனால் ரோட்வேஸில் நடக்க முடியாத ஒரு சிலவங்க வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை ஹால்லேயோ ஸோ டர்ன் பண்ணி நடக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் நீங்கள் பதட்டப்படாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள். உடற்பயிற்சி, தியானம் முடிஞ்சால் இதை செய்யலாம், முடியாதவங்க இந்த நடைப்பயணத்தை மட்டும் வச்சுக்கலாம். ஆனால் தண்ணியை விடாமல் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் நீங்கள். இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. என்ன, அவங்க இதை மட்டும்தான் செஞ்சாங்க, இதை மட்டும்தான். ஆனால் யூடியூப்பில் சொன்ன டாக்டர் 10 டேஸ்க்கு இந்த குதிரைவாலி ரைஸை எடுத்துக்க சொன்னாங்க. ஆனால் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்து இதெல்லாம் செஞ்சு, அதாவது ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த சுகர் லெவல் குறையாது, நிச்சயமாக குறையாது, அடித்து சொல்லுவேன். அதை தவிர்த்து நீங்கள் நடக்கிறது, ஜூஸ் சாப்பிட்றது, நாவல் பழம், அப்புறம் இந்த மாதிரி கொய்யாக்காய், இதெல்லாம் கொஞ்சம் காயாகவே இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது, துவர்ப்பாக எடுத்துக்கிறது. எப்போவுமே குதிரைவாலி ரைஸை கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும். நம்ம இவ்வளோ ரைஸ் சாப்பிட்ற மாதிரிலாம் எடுத்துக்கவே முடியாது. அது கொஞ்சம் சாப்பிட்டாலே, அது கூட காய் அதிகமாக வச்சு சாப்பிட்ணும். காய்கறிகள் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது காலையில் 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், மதியம் 2 மணிக்கு தான் பசிக்கும், இல்லை 1 மணிக்கு தான் பசிக்கும். ஸோ அப்படி இடையில வந்து இந்த ஜூஸோ இல்லைன்னா ஒரு கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கணும். நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. இது வந்து ரொம்ப பணக்கார வியாதி அப்படின்னா அவங்க வந்து அப்போ இதெல்லாம் வாங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் குதிரைவாலி அரிசி கிடைக்கிது.
ஒரு கேஜி 180 ருபீஸ் அப்படின்னு சம்திங் கிடைக்குது. அதனால் அதை வாங்கிக்கிட்டு ஒரு பேக்கெட்டு நீங்கள் 1 கேஜி வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கலாம் தாராளமாக. நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அதில் காலை மதியம் நைட்டு 3 வேளையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பாடு அதில் எடுத்துக்கவே முடியும், அதிகமாக சாப்பிட முடியாது. அதனால் அதையே 3 வேளை வச்சுக்கலாம். காலையில் சூடாக சாப்பிட்லாம், மதியானம் அதை சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, சூடாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஓகே. வீட்டில் ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்காது இல்லையா, தனியாக இருப்பீங்க, வீட்டில் துணை இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இவ்வளோ விஷயம்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன், நான் வெளியில் வேலைக்கு போகிறதுனால என்னால் சூடாக எப்படி சாப்பிட முடியும் மேடம் அப்படின்லாம் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா எடுத்துகிட்டு போயிடலாம். பாக்ஸில் போட்டு இந்த சைட் டிஷ் வந்து இந்த காய்கறிங்க 2 ஓகேவா, இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு முட்டை எக் ஒயிட் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு பசிக்காது. அப்படி மீறி பசித்தாலும் மீறி பசித்தால கம்பல்சரி நீங்கள் கொய்யாவும் நாவல் பழமும் இந்த ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். அது வந்து இதை தான் உங்களோட சாப்பாடை இந்த 10 டேஸ்க்கு. என்ன இந்த மாதிரி தாங்க எல்லாம் எடுத்தாச்சு, கரெக்டாக ரெகுலராக எடுத்தாச்சு. ஒரு கரெக்டாக டாக்டர் சொன்ன அந்த 13வது நாள் நெருங்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுவும் கூட ஒரு சில டெஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ முதல்ல இந்த ப்ளட் டெஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுவில் 8வது நாள் கரெக்டாக அந்த மந்தில் 11ஆம் தேதி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணி சுகர் பார்க்குறாங்க. சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட அன்னைக்கிலேருந்து டார்கெட் பண்ணி 8 நாளில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி பாடி சில்னஸ் ஆகுது. பாடி எப்போவுமே ஹீட்டாக இருக்கிற பாடி ஒரு சேஞ்சஸ் தருது அவங்க உடம்புக்குள்ளே. ஸோ இன்றைக்கி எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க. சுகர் டெஸ்ட் பண்ணால் அதில் என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? அந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த குதிரைவாலி ரைஸ் எடுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இவங்க 8 நாளில் எடுத்திருக்காங்க. 8 நாளில் எடுத்தவங்க நம்பவே முடியலைங்க. 400 சம்திங் 62 56 இருந்தது. 50க்கு மேலே தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்ன அவங்களுக்கு ரிசல்ட்டில் பார்க்குறாங்க. ரிசல்ட்டில் பார்த்தா வெறும், அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்த அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 140 இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு 142 இருக்குது. என்ன மிராக்கிள்! நிச்சயமாக நான் நம்பவே இல்லைங்க. செம்ம ஹாப்பி. சீரியஸ்லி அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் அதை நம்மளால் முறியடிக்க முடிஞ்சது பாருங்களேன். இவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? அதாவது கிட்னிலெலாம் கலந்துருக்கு, இன்சுலின் தான் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் ஆணித்தனமாக சொல்லும் போது, இவங்க எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வீட்டில் வந்து கேட்டுட்டு வந்து நான் இன்சுலின் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது, சரி 10 நாள் எடுத்துக்கோங்க டைம், 13வது நாள் நீங்கள் என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லி அனுப்பினேன் டாக்டர். ஓகே, அதுக்குள்ளே யூடியூப்பில் ஒரு டாக்டர் சொன்னதை பார்த்து, அதுவும் எப்படி டக்குன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், புரியுதுங்களா? டக்குன்னெல்லாம் பார்க்குறத கிடையாது. அதெல்லாம் எப்படி பார்த்ததுன்னா, குதிரைவாலி ரைஸை பற்றி அவர் சொன்ன உடனே அடுத்ததாக மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த ரைஸை பற்றி, இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றத ஒரு நோட் எடுத்து ஒரு பென் எடுத்துக்கிட்டு அதை நோட் பண்ணேன். சரிங்களா? அதை முதல்ல நோட் பண்ணேன், குதிரைவாலியோட பயன்கள் என்ன அப்படின்ட்டு. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. பாகற்காய் இப்படி எடுத்துக்கோங்க, ஜூஸ் இப்படி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், அப்படி காலையில் இந்த மாதிரி சாப்பிடுங்க, மதியம் இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு ஒவ்வொரு டாக்டராக ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம எப்படி இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதுகிறோம், ஒரு கொஸ்டின் எழுதுகிறோன்னு நினச்சிங்களா? இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கொஸ்டின் பேங்க்கில் நம்ம என்ன பார்ப்போம், எது எது ரிப்பீட்டடாக வருது, ஒரு இயருக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எது வருதோ அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்குவோம். அதை தானே படிப்போம். ஓகேங்களா?
ஸோ எடுத்தோடனே எல்லாத்தையும் படிக்கிறத விட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டோடு தான் நிறைய டாக்டர்ஸ் பேசுறத வச்சு ரிப்பீட்டடாக இந்த ரைஸை பற்றியோ இந்த சுகருக்கு என்னென்ன மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்றத தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு அதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணுற முறைக்கு வந்தாச்சு. வந்து 8 நாளில் சுகரை முறியடிச்சாச்சு. இப்போ இருக்கிறது ஜஸ்ட்டு 2 பாயிண்டில் தான் இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறமா 140 தான் இருக்கணும் சுகர். ஆனால் ரிசல்ட்டில் வந்திருக்குது 142 மட்டும்தான். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ரைஸை மட்டும் எடுத்துக்கிறதுல இல்லைங்க, இது கூட நம்ம நடக்கணும். நம்மளோட ஒரு பயம் இல்லாத தன்மை, கான்ஃபிடென்ட், ப்ளஸ் ஜூஸு, அப்புறமா இதனோட அந்த தண்ணி காலையில் குடிக்கணும். என்ன சுகரு, பால் சம்மந்தமான எந்த பொருளுமே எடுக்கக்கூடாது. பாலே தொடக்கூடாது. தயிர், மோர், இந்த என்ன சொல்கிறது, காஃபி, டீ எல்லாத்தையும் மறந்துடணும். இடையில கடையிலேருந்து கிடைக்கிற ஏதாவது ஒரு நெஞ்சு எரிச்சல்னா கூட எப்போவும் டக்குன்னு நம்ம ஸ்ப்ரைட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து குடிச்சிடுவோம். ஸோ அதுக்கும் அங்கே வேலை கிடையாது. இந்த 8 டேஸில் உடம்பு அவ்வளோ லைட் வெயிட்டு, டயர்ட்னஸில் ஒரு நடக்கிறதுனால அவ்வளோ உடம்பு ஃபிட்டு, வெயிட் தானாக லாஸ் ஆச்சு, பெருசாக லாஸ் ஆகலை. நடந்ததுனால அந்த வியர்வை தண்ணி வரும்போது நம்மளுக்கு வாட்டர் லெவல் குறையுது. ப்ளஸ் அதனால தான் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த சுகரோட அந்த குளுக்கோஸ் வந்து வெளியே வருது நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் நடைப்பயிற்சியும் நமக்கு தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நடக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வியர்வை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பெருசாக நடக்கலைனாலும் ஒரு நாளைக்கு 2000 ஸ்டெப்ஸ் இல்லைன்னா 4000 ஸ்டெப்ஸ் நல்லா நடக்க முடிஞ்சவங்களாக இருந்தால் 10,000 ஸ்டெப்ஸ் தாராளமாக நடக்கலாம். மேபி நான் வந்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றத தான் ஓகே பண்ணுவேன். இவ்வளோ நேரமாக இது யாருக்காக வந்த பிரச்சனை, அவங்க சமாளித்தாங்க, அவங்க இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னை பற்றி தாங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக நான் நல்ல சோம்பேறிங்க. சாப்பிட்டா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், சரிங்களா? அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட்டு, கேக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ நான் எல்லாமே சாப்பிடுவேன் நல்லா. அதுக்கப்புறம் நிறைய நடக்கலாம் மாட்டேன். நிறைய நேரம் மொபைலே பார்த்துட்ருப்பேன். படுத்துக்கிட்டே மொபைல் பார்த்துட்ருப்பேன், உட்காந்துட்ருப்பேன். ஸோ எப்போ பார் மொபைல் கூட தான் இருப்பேன். அதனால் என்னோடய உடம்புக்குன்னு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்காமல் தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு மயக்கம்னு ஒரு நாள் சடனாக எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிது. லைட்டாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஒரு டாட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த கொடைக்கானல், ஒகேனக்கல் ஃபால்ஸ்லாம் போனதுனால அதில் அந்த வாட்டர்ஸ் மூலிமா தான் ஏதோ ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மயக்கம் வரும்போது தான் ப்ளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்தேன். டாக்டர் இப்படி சொன்ன உடனே ஆக்சுவலி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர ஃபீலும் வந்துடுச்சு. இது வந்து இன்சுலின் கம்பல்சரி 3 வேளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன நடக்குது, நம்ம ஏன் நம்ம உடம்பை பற்றி பார்த்துக்கல, ஆனால் இப்போது இவ்வளோ சீக்கிரம் வரணுமா? ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு கூட சுகர் இருக்குது. அதனால் நம்ம இது எனக்கு வந்து அசிங்கமாக ஃபீல் பண்ணல, இது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். டாக்டர்ஸ் எனக்கு அதாவது அங்கே வந்து ரெஃபர் பண்ண மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். வெறும் அந்த ஏதோ மட்டும் எடுத்துக்கணும், ரைஸை மட்டும் சுகர், அதாவது இந்த குதிரைவாலி ரைஸை மட்டும் எடுத்துக்கணுன்னா சுகர் குறையாது. நான் சொன்ன இத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இத்தனைனா பெருசே ஒன்றுமே இல்லை. ஒரு ஜூஸ் காலையில் எழுதினோடனே இந்த தண்ணி, இந்த ஜூஸு, அதுக்கடுத்து குதிரைவாலி ரைஸில் செஞ்ச அந்த சாதத்துக்கு கூட ஒரு 2 பொரியல், ஒரு முட்டை, அதுக்கு அடுத்ததாக கொய்யா இல்லைன்னா நாவல் பழம், திரும்பவும் அதாவது
இடையில இடையில சாப்பிட்ட உடனே நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லாங் நடைப்பயிற்சி, அதுதான் அந்த ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ்னால் மொபைலில் வச்சு எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மதியமும் ரொட்டீனாக இதே மாதிரி தான் அந்த குதிரைவாலி ரைஸ் சாப்பிட்றோம் காய்கறிகளோட வச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கா திரும்பவும் இந்த கொய்யாக்காவோ இல்லை நாவல் பழமோ ஏதாவது உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவைன்ற அளவுக்கு அந்த சீனி பழம் இதெல்லாம் எதனா வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள். அதோட நைட்டுக்கு இதே மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறும் உப்புமா மாதிரி தாளித்து இதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உப்பு இல்லாமல் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. மற்றபடி கீரை காய்கறிலலாம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் உப்பு போட்டுக்கோங்க. காரமும் உப்பும் குறைச்சி போடுறது அதுலேயும் ரொம்ப நல்லது. இதுவே ஒரு நல்ல மருந்தாகவும் இருந்தது. இது இப்போ நான் இதை அப்படியே விட்டுட போகிறதில்ல. இதை கண்டினியூ தான் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு தானே வந்தது. இது எல்லாமே இன்னும் 2 பாயிண்ட் தான் எனக்கு இருக்குது. சுகர் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது. ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க இது நம்மளை விட்டு போகாதுன்னு. ஆனால் இந்த குதிரைவாலி ரைஸை தினமும் காலையில் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த நெல்லிக்காய், அந்த கொய்யாக்காய், அதே மாதிரி இந்த பூவோட சாறு கொதிக்க வச்சு தினமும் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூனில் கொஞ்சமாக சாதமும் நிறைய காய்கறிகளும் வச்சு அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் நடக்கலாம் தினமும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். 8 நாள் இல்லைன்னா 10 நாள் உங்களுக்கு வச்சுக்கோங்க டைமை. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நான் கூட நினச்சேன் குதிரைவாலி ரைஸ்னால் ஐயோ உடனே நம்மளை எதனா பண்ணிவிடுமோ அப்படின்லாம் பயந்தேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் ரொம்ப நீர் சத்து வெளியே போகிற மாதிரி இருந்தால் ஆள் டல்லாகும்னு நினச்சா, அப்போ நம்ம இதெல்லாம் சைடில் எடுத்துக்கணும். கம்பல்சரி எடுத்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ அது ஈக்குவல் பண்ணும் அப்படின்றது தான் முடிவு பண்ணி நான் ஃபாலோ பண்ணேன். ரைட், இனியும் ஃபுல் டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு டைம் மட்டும்தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரைஸை எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்துலலாம் ஆஸ் யூஸ்வலாக இப்போ என்ன பண்ணணும் இந்த 8 நாளில் அதை தான் செய்ய போகிறேன். ரைஸை மட்டும்தான் 1 டைம் தான் எடுக்க போகிறேன் தினசரி. ஓகேங்களா? ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்வை தரும். இது நான் ரசித்து ருசித்து எல்லாமே பண்ணிட்டேன். அதனால தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் நான் பேசி சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். உலகத்தில் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இது அமையலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இதனால் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். 4 பேர் நம்மளால் பயனடைகிறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். ஸோ இது தாங்க ரிசல்ட்டு. அது என்னோட தைராய்டு இருக்கான்னு எல்லாமே செக் பண்ண சொன்னாங்க. டோட்டலி எதுவுமே கிடையாது என் பாடியில், எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு எனக்கு நேற்று நைட்டு ரிசல்ட் வந்தது. ஆக்சுவலி 11ஆந்தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் டாக்டரை மீட் பண்ணேன். அதோட நேற்று நைட்டு தாங்க நான் மறுபடியும் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் டாக்டரை மீட் பண்ணல. டாக்டரே எப்படிங்கன்னு கேட்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும் அதுதான் அங்கேயும் சொல்ல போகிறேன். இதனால் அவங்க பல நோயாளிகளுக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இதை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே பயனடையணும்னு நான் விரும்பப்படுறேன். ரொம்ப நன்றி. உடம்பை பார்த்துக்குங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. என்ன போல் தயவு செஞ்சு சுகரை எடுத்துக்காதீங்க, சரிங்களா? சுகரை எடுத்துக்காதீங்க. என்னை போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதுக்கு முன்னாடி நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட சுகர் எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துகிட்டு திரும்பவும் டெஸ்ட் பண்ணுங்கள். யூரின் ப்ளஸ் இருந்ததெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஃபாஸ்டிங் முன்னையும் ஃபாஸ்டிங் பின்னையும்
அதே மாதிரி சுகரும் ஃபாஸ்டிங் முன்னே ஃபாஸ்டிங் பின்ன காணாமல் போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.